சரி ரைட்டு. டிடிவி சசிகலாவே சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு, ஓபிஎஸ்ஏ சசிகலா. ஆக மொத்தம் அங்கே வாய்ப்பு இல்லை. அப்போ இவர் எங்கே வந்து நிற்பார்? துணை முதலமைச்சராவது கொடுங்கன்னு வந்து நிற்பார். அப்படி துணை முதலமைச்சராக இருக்கா நான் உங்கள் கட்சியில் வந்து சேர்ந்தோன்னு 10 லட்சம் பேர் சேர்ந்துருந்தா அந்த கட்சியில் குறைஞ்சது 5 லட்சம் பேர் கேட்பான். ரொம்ப நிச்சயமாக 3 லட்சம் பேர் அந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டான். நீயும் 10ஓட 11 தான். ஸோ அதில் பலவீனமும் இருக்குன்னு நான் சொன்னேன். பலமும் இருக்குது, பலவீனம் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஆனால் திமுக எதிர்ப்போட்டு ஓரணியில் திரளுள்ள, அதனால தான் அது ஜெயிக்கிற அணியாக மாறினா நான் ஆச்சரியப்பட மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் அதை விஜயனுடைய வளர்ச்சி அதோட அவ்வளோதான். அந்த பிம்பம் உடப்பட்டுரும். அதுக்கப்புறம் என்ன வசனம் பேசினாலும் எடுபடுமா? மக்கள் திரும்ப சொல்கிறேன் 10ஓட 11 தான் விஜய் வைப்பாங்க. அதில் ஜெயிக்கிற ஆளாகவும் வரலாம், தோக்குற ஆளாகவும் வரலாம். ஆக மொத்தம் நீ எல்லாரும் மாதிரியும் தான், ஒன்றும் அவங்ககிட்ட வித்தியாசம் இல்லைங்கிற அந்த முடிவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப சீக்கிரமாக சுலபமாக வந்துடுவாங்க. ஆனால் சார் இப்போ 2011 ஜெயலலிதா விஜயகாந்த் கூட்டணி சேர்ந்தாங்க. ஒருவேளை விஜயகாந்த் உடல் நலத்தோடு இருந்திருந்தா 2016 ஒரு 2021 டஃப்பாக இருந்திருக்கும். அவர் ஒரு மாற்றா உருவாயிருப்பாருன்னு ஒரு சொல்லப்பட்ட மாற்றா உருவாயிருந்திருப்பாரு. அந்த அணியை விட்டு வந்து திமுக கிட்டையும் சேர்ந்திருப்பாரு. விஜயகாந்தனுடைய அரசியல் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரே நேரத்தில் நடந்துச்சுன்னு, அவருக்கும் அதான் நடந்துச்சு. 11 நடந்துடுச்சு அது. Taste the Daily.